ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேமியா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். சேமியாவை ஃபஸ்ட்டே ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு கையில் எடுத்து நசுக்குனிங்கன்னா மாவு மாதிரி இருக்கும். அதுதாங்க இதோட பக்குவம். வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது கடலப்பருப்புலாம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா இது பண்ணட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுனா தான் கசப்படிக்காமல் இருக்குங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். பெரிய வெங்காயத்தை குச்சி குச்சியாக, அதாவது சிறுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கடலப்பருப்பு வந்து சேர்த்துருக்கலாம். கடலப்பருப்பு இல்லைங்க, தீந்துருச்சு கடலப்பருப்பு, அதனால நான் சேர்க்கல. இப்போ வரமிளகா 2 காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நாங்கள் வாங்கிட்டு வந்த பச்சை மிளகா சுத்தமாக காரமே இல்லைங்க. எத்தனை பச்சை மிளகா போட்டாலும் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சின்ன சைஸ் தக்காளியில் 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ இது நல்லா வதங்கிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு வேக வைக்கும்போது நம்ம போட மாட்டோம். இப்போ தாங்க நம்ம சால்ட்டு சேர்க்கணும். எதுக்காக இப்போ போடுறோம் அப்படின்னா, உப்பு வந்து அந்த இதில் சேமியா பேக்கெட்டில் இருக்காதுங்க. இப்போ தான் நம்ம வந்து போட்டுக்கணும். செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதில் இருக்குமா இருக்கும், எனக்கு தெரில. ஆனால் நாங்கள் வாங்கிட்டு வந்த இதில் உப்பு இருக்காதுன்னு தான் போட்டிருந்துச்சு. இப்போது கலருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா போட வேணாங்க, கொஞ்சமாக போட்டாலே போதும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுனாலே போதுங்க. நமக்கு வந்து சேமியாவோட பக்குவம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பக்குவம் அப்படின்னா இதோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நல்லா அதை பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சேமியாவை எடுத்து உள்ளே ஆட் பண்ணணுங்க. தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளியோட டேஸ்ட் எல்லாமே சேமியாவில் இறங்குங்க. நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறது ஒயிட் சேமியா தாங்க. இப்போ அந்த வேக வச்சுருக்க சேமியா வந்து உதிரி உதிரியாக நான் எடுத்துருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பெரட்டி விட்டு எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுருக்கீங்க. ஆனால் ஆல் பட்டன் கிளிக் பண்ண மாட்டேறீங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தாங்க வரும் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்தா. அதனால் மறக்காமல் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இப்போ நான் வேக வச்சுருந்த எல்லா சேமியாவையும் அதில் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, அந்த மசாலா படுற மாதிரி இது பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறத விட இந்த மாதிரி ராகி சேமியா அதெல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உடம்புக்கு நல்லது தாங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விடலாங்க. பாருங்கள் சேமியா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க. இது எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி பெரட்டி விட்டாலே போதுங்க. சேமியா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. பாய் பாய்.